கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக ஒரு வாரம் குடும்பமாக சேர்ந்து கர்த்தர் நம்மளை ஆராதிக்கிறதுக்கு இந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக கர்த்தரிடத்துல நம்ம நன்றி செலுத்துவோம். ஒரு வாரம் பண்ற மாதிரி இந்த வாரமும் கூட அஜெண்டாவை ஃபாலோ பண்ணலாம். முதலாவதாக ஓப்பனிங் ப்ரேயர் பண்றதுக்கு மிஸ்டர் ராஜ்குமார் நீங்க பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம அஜெண்டாவை ஃபாலோ பண்ணுவோம். ஜெபிக்கும் போது அன்மியூட் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. மிஸ்டர் ராஜ்குமார் இருக்காங்களா? பிரகாஷ் சாம் ராஜ்குமார் இல்ல போல இருக்க. சரி, நோ ப்ராப்ளம். நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரங்க தாவே, துதிக்கிறோம் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா அந்த அருமையான ஜெப வேலைக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா குடும்பங்களாக நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு வாரம் ஆண்டவரை உண்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறதற்கும், உண்மை நோக்கி ஆண்டவரை எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் செய்கிறதற்கும் கர்த்தர் தந்த அந்த கிருபைகளுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே இந்த வேளையிலே ஆண்டவரை இயேசுவே அப்பா குடும்பமாக கர்த்தர் நீங்க ஆண்டவரை இந்த இடத்துல ஆண்டவரை எங்களை கூட்டிட்டு வந்து அப்பா உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய தீர்மானத்தின்படி கர்த்தர் தாமே ஆண்டவர் இயேசுவே அப்பா இந்த 1 மணி நேரம் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களோட எங்கள் பிள்ளைகளோடும் அப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய பிரசன்னம் அந்த இடத்துல ஆண்டவரே இறங்கி வரட்டும் தகப்பனே. கர்த்தாவே நீங்க ஆண்டவர் இயேசுவே அப்பா ஜெபிக்க கூடாத அளவுக்கு இந்த நாட்கள் ஆண்டவர் எத்தனையோ காரியங்கள் எங்களுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் தாமே ஆண்டவர் இயேசுவே கூட இருந்து நீர் ஆண்டவர் இயேசுவே அப்பா எங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் பண்ணுகிற தேவனா இருக்கு. அப்படினால உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெபத்துல கர்த்தாவே ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இந்த நாட்கள்லயும் ஆண்டவர் இயேசுவே அப்பா இந்த டெக்னாலஜிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வெவ்வேறு இடங்கள்ல நாங்கள் இருந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா எங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரே இயேசுவே அப்பா ஒரு மனதோடு ஒரு அக்காடோடு ஆண்டவரே இயேசுவே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறதற்கு கர்த்தாவே இந்த நாட்கள்ல நீங்க கிருபைகளை தரதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தாவே ஆண்டவர் இயேசுவே அப்பா அந்த டெக்னாலஜில இந்த லைன்ல எந்த பிரச்சனை இல்லாதபடி கர்த்தருடைய பிரசன்னத்துல நான் வைக்கிறேன் தகப்பனே அப்பா. இந்த ஜெபத்திற்கு விரோதமாக ஆண்டவர் இயேசுவே அப்பா சாத்தான் இடுகிற எந்த விதமான அப்பா எந்த சக்திகளும் ஆயுதங்களும் கர்த்தர் ரத்தமாக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் இந்த 1 மணி நேரம் இருக்கும் போதும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கும் போதும் கர்த்தாவே எங்கள் மனதுல ஆண்டவரே அப்பா நாங்கள் கழிவுறுகிறதற்கு கர்த்தர் கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து இந்த ஜெபத்தை நீர் பொறுப்படுத்துமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனான நல்ல பிதாவே, ஆமென். பைபிள் ரீடிங் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 96ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்.
கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். முதலாவது ஜெப குறிப்புக்கு செல்லலாம். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுமே. உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுமே. உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவேன், மறை வாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. உன்னோடு நான் காணும் உறவானது, உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உன்னை நானும் தினம் ஏற்கையில், எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்டலால் எனில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுமே. உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்க நேசிக்கிற அன்பின் தகப்பனே கர்த்தாவே, இந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலராய் கூடி கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, குடும்பமாக ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தாவே பதில் கொடுக்க போறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு அருமையாய் கர்த்தாவே நேர்த்தியாய் எங்களை வழி நடத்தி
வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே. ஆண்டவரே இந்த பாவத்திலே கத்தாவே கத்தாவே இந்த பாவத்திலே கத்தாவே இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே இந்த நேரத்திலே கத்தாவே பார்க்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. அப்பா பிதாவே கத்தாவே ஒவ்வொருவரும் கத்தாவே இந்த பாவத்திலே விழுகிற கத்தாவே ஒவ்வொரு மக்களையும் தட்டி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிற கத்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். இந்த சிறு பாலிய தொல்லைகளால் கத்தாவே ஆண்டவரே கத்தாவே அழிந்து கொண்டிருக்கிற கத்தா ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தாவே நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவரே இந்த ஆண்டவரே திசுக்களையா கத்தாவே கலைக்கிற கத்தாவே ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ கண்ணோக்கி பாரும் அப்பா. ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து கத்தாவே ஒரு பரிபூர்ண விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா பிதாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே. ஆண்டவரே இந்த மதுவினால் கத்தாவே எவ்வளவு குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கத்தாவே எத்தனையோ குடும்பங்கள் நடு சந்தையில நிற்கிறது கத்தாவே. இந்த ராத்திரி வேலையில கத்தாவே ஒவ்வொரு குடிக்கிற மகனங்களை கத்தாவே ஆண்டவரே கத்தாவே இருதயத்தை நீ தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில உள்ள கத்தாவே மக்களின் பிள்ளைகளை கத்தாவே தவித்து கொண்டிருக்கிற வேலையிலே கத்தாவே நீர் அவர்களோடு இடைப்பட்டு கத்தாவே ஆண்டவரே இந்த வேலையிலே கத்தாவர்களோடு நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா பிதாவே கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே கடினமான இருதயத்தை கத்தாவே நொறுக்கும் அப்பா. ஆண்டவரே உணர கத்தாவே இந்த ராத்திரி வேலையில ஒவ்வொருவரையும் கத்தாவே நீ கண்ணோக்கி பாரும் அப்பா. ஆண்டவரே இந்த குடும்பத்தினால் கத்தாவே எவ்வளவு குடும்பங்கள் கத்தாவே ஆண்டவரே தத்தளித்து கத்தாவே சாப்பிட சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறார்கள் கத்தாவே. இந்த வேலையில அவர்களோடு கூட நீ பேசும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தாவே நீ கண்ணோக்கி பாரும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே. ஆண்டவரே உன்னை கத்தாவே உண்மை கத்தாவே உணர கத்தாவே ஆண்டவரே இந்த குடும்பத்தை சந்தோஷமாக நடத்த கத்தாவே நீ கிருபை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே. இனிமாய் கத்தாவே இந்த கத்தாவே இந்த செல்லினால் கத்தாவே எத்தனையோ குடும்பங்கள் கத்தாவே இந்த பாவத்தை பார்த்து கொண்டு கத்தாவே எத்தனை குடும்பங்கள் கத்தாவே நடுச்சந்தில் இருக்கிறது அப்பா. ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே இந்த செல்லுல கத்தாவே ஏற்படுகிற இந்த கத்தாவே ஆண்டவரே கத்தாவே கெட்ட அந்த பாவங்கள் இருந்து கத்தா ஒரு பரிபூர்ண விடுதலை அளிக்க வேண்டுமா ஜெபிக்கிற கத்தாவே. அதை அவர்கள் பார்க்காதபடி கத்தாவே நீ அதை வந்து லாக் பண்ண கத்தா நீ கிருபைச்ச வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே. ஆண்டவரே கண்களில் கத்தாவே அந்த இச்சையானது அது கத்தை பார்க்காதபடி கத்தாவே நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அது தப்பு என்ற உணர கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே நீ கத்தாவே ஆண்டவரே நீ உணர்த்தும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே. அந்த கத்தாவே இந்த சூதாட்டத்திலே கத்தாவே ரம்மி விளையாடுகிறார்கள் கத்தாவே. அதனால் எவ்வளவு காசுகள் கத்தாவே விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே. இந்த வேலையிலே கத்தாவே அவர்களோடு கத்தாவே ஆண்டவரே நீ உணர்த்தி கத்தாவே இந்த கத்தாவே இந்த சூதாட்டத்திலிருந்து கத்தாவே பரிபூர்ண விடுதலை அளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற கத்தாவே. ஆண்டவரே இந்த கத்தாவே ஆண்டவரே இந்த ஒவ்வொரு குடும்பங்கள் கத்தாவே நாங்கள் கூடி ஜெபிக்கிற கத்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. இது ரொம்ப அருமையான ஆண்டவரே கத்தாவே சந்தர்ப்பமாக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டு குடும்பத்தில் உள்ள தேவைகளை எல்லாம் சந்தித்து சரி செய்யும் கத்தாவே. என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறார் என்பது கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் கத்தாவே உணர்த்தி கத்தாவே அவர்களுடைய தேவைகள்லாம் சந்தித்து சரி செய்யும் கத்தாவே. இந்த கொரோனால இருந்து கத்தாவே பரிபூர்ண விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீரே காத்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கத்திரஞ்சு ஜெபத்தை கட்டுப்படினால கத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. ஆண்டவரே தேசத்தின் பாவங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் செலுத்துகிறதற்கு கத்த தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்புக்கு சொல்லலாம். அரசாங்க தலைவர்கள் கேக்குது. கொஞ்சம் சத்தமா பேசுங்க, பாடுங்க. The Lord's my shepherd, I'll not want. He makes me down to lie in pastures green. He
My soul he doth restore again, and me to that moment, living in the path of righteousness, and for his own name's sake. Though I walk in death's dark way, it will I fear no ill, for thou art with me, and thy rod and staff me comfort. ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த சாயங்கால வேலைக்காக ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ நாங்கள் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை புகழவும், உம்மை நோக்கி பாடவும், உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணவும் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின அந்த பெரிதான கிருபைக்காக நன்றி 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 சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளாய் கிருபையாய் எங்களுடைய ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாள் வரைக்கும் நீர் கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக, ஜீவனுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தாவே, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, இதோ ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் பல தரப்பட்ட இடங்களிலே இருந்தாலும் சுவாமி, பல்வேறு இடங்களில் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி சேர்ந்து கர்த்தாவே இந்த நேரத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படிக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக உம்மிடத்திலே வருகிற ராஜா, ஆண்டவரே ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க போகிற ஜெபங்களுக்கும் கர்த்தாவே என் தேவனுடைய கண்கள் திறந்தவையிலும் காதுகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும்படிக்கு நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலே தேசத்திலே கர்த்தாவே எங்களுடைய இந்திய தேசத்தை உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திலே ஆண்டவரே இருக்கின்ற ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகள், தலைவர்கள் கர்த்தாவே, அவர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் உம்மிடத்திலே வருகிற ராஜா, கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை நீர்தாமே கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இயற்றும் ஒவ்வொரு சட்டங்களும் நாட்டு மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நன்மைகளை பயன்பட கர்த்தாவே நீர்தாமே உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அரசாங்க தலைவர்கள் கர்த்தாவே நேர்மையாய் தங்களுடைய வேலைகளை செய்யும்படிக்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கர்த்தாவே நேர்மையை போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தங்களுடைய வேலையிலே உண்மையும் உத்தமமாய் ஜீவிக்க நீர் தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே, இந்த அரசு அதிகாரிகளை கர்த்தாவே நீர் உங்களுடைய கையிலே நீர் எடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாய் எங்கள் நாட்டிற்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும்படிக்கு என் தேவனே நீர் உதவி செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே சுவாமி, இதோ இந்த வேளையில அந்த EIA சட்டத்திற்காக உம்மிடத்திலே வருகிறோம். அந்த சட்டம் ஒரு நாளும் கர்த்தாவே செயல்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் அதை தடை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே எங்களுக்கு முன்பாக கடந்து போக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒருமனப்பட்ட இருதயத்தோடு உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. என் தேவன் எங்களுடைய காரியமாய் யார் போவான் என்று சொன்னது போல கர்த்தாவே, ஏழைகளுக்கு வழக்காட என் தேவன் ஒருவர் மாத்திரம் வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையை நம்பி கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம் சுவாமி. என் தேவன் எல்லாவற்றையும் நன்மையும் செவ்வையுமாய் நீ நடத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே வந்து நிற்கிறோம் சுவாமி. என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியே எங்களுடைய இந்திய தேசத்திலே காணப்படுகின்ற இந்த பொருளாதார வீழ்ச்சியை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பொருளாதார வீழ்ச்சியிலே கர்த்தாவே ஆண்டவரே அழிவுகள் காணப்படுகிறது சுவாமி. அதை முற்றிலுமாய் எடுத்துப்பட்டு இந்த பொருளாதாரம் மேம்பட்டு வழும்படிக்கு கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொழில் செய்கின்ற ஒவ்வொருவரோடும் கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. எங்களுடைய தேசத்திலே பொருளாதாரம் கர்த்தாவே சீர்தூக்கும்படிக்கு கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இது நிமித்தமாய் அநேக வாலிப பிள்ளைகள் சுவாமி வேலைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே என் தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே உடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றும் இல்லை சுவாமி. சகலமும் உமக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது என்று நாங்கள் காண்கிறோம். கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கண்களை நோக்கி இருக்கிறது போல கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது சுவாமி. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகி உண்மை நோக்கி எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை கிடைக்கும்படிக்கு நீர் உதவி செய்யும். வேலை இல்லாத மக்கள் கர்த்தாவே வேலைகளை பெற்றுக்கொள்ளவும் சுவாமி நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். அப்படியே படிக்கின்ற பிள்ளைகளை உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய நாட்டிலே இயற்றப்பட்ட இந்த கல்வி கொள்கையுண்ட கரங்களில ஒப்புக் கொடுக்கிற ராஜா. இந்த கல்வி கொள்கையானது சுவாமி அநேக பிள்ளைகளுக்கு அது பயன் கொடுக்கக்கூடியதாய் இருக்கும்படிக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது நிமித்தமாய் கர்த்தாவே பிள்ளைகள் மேம்பட அதற்கு ஏற்றபடி அரசும் செயல்படும்படிக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக என் தேவன் தாமே நீர் அவர்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் இந்த படிப்பறிவு இல்லாமல் இருக்கின்றார்கள் சுவாமி. ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நல்ல படிப்பறிவை கொடுக்கும்படிக்கு எங்கள் தேசத்தின் அதிகாரிகளோடு நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களுக்கு என் தேவன் பதிலளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என் தேவன் சமீபமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தூரத்துக்கு மாத்திரம் அல்ல கர்த்தாவே, நீர் கிட்டத்துக்கும் தேவன் என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான் என்று வேதம் சொன்னதுபடி என் தேவன் எல்லா விதமான இக்கட்டுகளையும் எங்கள் தேசத்திலிருந்து அகற்றி போட்டு கர்த்தாவே எங்கள் தேசம் அது சமாதானத்தை காணும்படிக்கு ஆண்டவரே நீ சமாதானத்தை கொடுக்கின்ற தேவன். உங்களுடைய சமாதானத்தை எங்கள் தேசம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்கள் தேசத்தின் மக்கள் நன்மைகளை அனுபவிக்கும்படிக்கு நீர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே கெஞ்சி கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கண்டுபிடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உடைய வசனம் சொல்லுகிறது போல தகப்பனே இந்த நாட்டுல அப்பா நாங்க ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறதுக்கு கர்த்தர் தந்த அந்த கிருபைக்காகவும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்காக கர்த்தாவே இந்த காரியங்களை நாங்கள் செய்கிறதற்கு கர்த்தர் நீர் சொன்னதற்காக துதிக்கிறோம் அப்பா. ஜெபக்குறிப்பு 3க்கு போமா சாங். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறைய இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே கலை தோரை தேற்றிடுவே, தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுவே, சிலுவை நிழலில் சுகமாயங்கு தாங்கிடுவே, சிலுவை நிழலில் தஞ்சம் சுகமாயங்கு தாங்கிடுவே. தேவாது நம்பினேன், கிருபை நிறைய இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னல் துன்பத்திலும்
கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறைந்த இயேசுவே. தாதனை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தாதனை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஜெபிக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு ஜெபிங்க. மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் இருக்காங்களா? பிரகாஷ் இருக்காங்களா அவங்க? 1 minute. ஓகே. மிஸ்டர் ராஜ்குமார் அங்கிள், நீங்க பண்ணிடுறீங்களா? அன்மியூட் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மியூட்ல இருக்கீங்க. அங்கிள் அன்மியூட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் பாருங்க, அதை பார்த்து அன்மியூட் பண்ணுங்க. ராஜேஷ், நெக்ஸ்ட் போயிடலாம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி வந்தானே திருப்பி வரலாமா? நோ ப்ராப்ளம். லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க உட்காருங்க. நீ உங்க பயப்பட கிளாஸ் டியூஷன் உட்காருங்க. உங்களை எப்ப ப்ரேயர் பண்ண சொன்னா? இப்பதான். ஹலோ, பாடுங்க. அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நம்மை கர்த்தருக்கு நெருங்கி ஜீவிக்க கிருபை செய்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைந்து கடவுளுக்கு மாய்ந்து நடக்க தேவன் இரக்கம் பாராட்டினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நெருக்கமான காலங்களிலும் கர்த்தாவே உம்மை கர்த்தாவே பற்றி கொள்ள தேவன் உதவி செய்தீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பூமிக்கு ஒப்பாகவும் வெளிச்சமாக ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, இந்த அருமையான குடும்பங்களை கர்த்தாவே நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி, கோடி நன்றி செலுத்துகிறோம். சபை போதகர்கள், சுவிசேஷகர்கள், மிஷினரிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தாவே நீரே பக்கத்துணையும் பாதுகாவலமாய் இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை தளர்ந்து போகாதபடி ஆண்டவரே முழங்கால்களை ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே பக்தி விருத்தியோடு கர்த்தாவே வைராக்கியத்தோடு ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மிஷினரிகள் மற்றும் சுவிசேஷர்கள் உண்மையும் உத்தமாய் ஊழியம் செய்ய
ஆமாண்டவரே இந்த கனமான ஊழியத்திலே கத்தாவே உண்மையாயிருக்க தேவன் உதவி செய்ய முடியா செபிக்கிறேன் கத்தாவே. ஆமாண்டவரே உண்மை உள்ளவன் பரிபூரண ஆமாண்டவரே நன்மையை பெறுவான் என்றே அதை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. மிஷினரிகள் ஆரோக்கியத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அவர்களின் தேவைகள் சந்திக்கப்பட தேவன் அனுகிரகம் செய்வீராக. ஆமாண்டவரே தேவன் எங்கள் தேவை யாவையும் சந்திப்பீர் என்று இருக்கபடியால் நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஆமீன் என்று கத்தாவே கிருபை செய்வீராக. ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆராதனை நடைபெற தேவன் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். நன்றோடு துதிக்கிறோம், தோற்றிருக்கிறோம் கத்தாவே. ஆமாண்டவரே உம்மை ஆராதிக்கவே எங்களை படைத்திருக்கிறீர் ஆண்டவரே, உருவாக்கி இருக்கிறீர். நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதன்படி தேவன் உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் கத்தாவே கர்த்தர் எங்கள் செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவோம் என்று கத்தாவே உமக்கு பலிபீடம் ஸ்தோத்திர பலியும் செலுத்த தேவன் கிருபை பாராட்டுவீராக. அந்த நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுது விடியம் என்று விடிய காலத்தை காத்திருக்கிற ஜாமக்காரை காட்டிலும் எங்க ஆத்மா ஆண்டவரை காத்திருக்கிறபடியால் ஆண்டவரே திறக்கப்படுவதாக. எல்லா தடைகளை உடைப்பீராக. தேவன் எழுந்தர்கள் அணுகுகளும் செய்வீராக. எல்லா சத்துருவின் கிரிகள் ஆமாண்டவரே நிறுக்கப்பட்டு போவதாக. எழுந்தர்களும் கத்தாவே சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்களாக. எல்லா கனமும் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்கள்ல கர்த்தாவே எங்கள் திருச்சபைகளுக்காக, எங்கள் ஊழியர்களுக்காக, எங்கள் மிஷனரிகளுக்காக கர்த்தர் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க தந்த இந்த பாரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆமேன். ஜெபத்தினால நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையில் நிமிஷங்கள் ஒவ்வொன்றை ஓடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையில் நிமிஷங்கள் ஒவ்வொன்றை ஓடி மறைந்து விடும். கனவுகள் ஆயிரம் மனதார கண்டுமே நினைவுகளாகியே மறைந்திடுமே. கனவுகள் ஆயிரம் மனதார கண்டுமே நினைவுகளாகியே மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையில் நிமிஷங்கள் ஒவ்வொன்றை ஓடி மறைந்து விடும். துளி துளி சாரலும் பெருவெள்ளமாகும் தனித்தனியாகவே சேர்ந்து விடும். துளி துளி சாரலும் பெருவெள்ளமாகும் தனித்தனியாகவே சேர்ந்து விடும். இளைப்பாறும் நாட்களும் விரைவாக வந்திடும். கரை சேரும் முன்னே நினைத்திடுவார். இளைப்பாறும் நாட்களும் விரைவாக வந்திடும். கரை சேரும் முன்னே நினைத்திடுவார். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையில் நிமிஷங்கள் ஒவ்வொன்றை ஓடி மறைந்து விடும். இருளினில் வழிகாட்டும் பெருவேள்வி கேட்டும் மறுமையில் உன்னையும் சேர்த்து விடும். இருளினில் வழிகாட்டும் பெருவாழ்வு கேட்டும் மறுமையில் உன்னையும் சேர்த்து விடும். இனிதான நேசரை கரந்தீட்டி காற்றுவோம் கனிவாக உன்னையே அழைக்கிறாரே. இனிதான நேசரை கரந்தீட்டி பாற்றுவோம் கனிவாக உன்னையே அழைக்கிறாரே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையில் நிமிஷங்கள் ஒவ்வொன்றை ஓடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையில் நிமிஷங்கள் ஒவ்வொன்றை ஓடி மறைந்து விடும். கனவு
கண்டு நினைவுகளாயே மறைந்திடுமே. கனவுகள் ஆயிரம் மனதார கண்டு நினைவுகளாயே மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையில் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட தேவசாமி தாத்தாவுடைய பிள்ளைகளின் குடும்பங்களாக எங்களை ஒன்று சேர்த்த தயவுகளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொரோனா வைரஸ் ட்ரையர் பாயிண்ட்டுக்காக உம்மிடம் வருகிறோம். உலகம் முழுவதுமாக 2.5 கோடி மக்களுக்கு மேலாக அந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதிலும் கர்த்தருடைய சித்தப்படி ஒரு 1.5 கோடி மக்களுக்கு மேல் சுகமடைந்ததற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். சிகிச்சையில் உள்ள இன்னும் மற்ற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தக்க முதல்ல அவர்களுக்கு உள்ள பயத்தை நீரை நீக்கி அருள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ட்ரீட்மெண்ட்டில் எடுத்து இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்தருள வேண்டுமா. ஒவ்வொரு மனதிலும் உள்ள பயத்தை நீக்கி போட்டு முழு ஒத்துழைப்பு அவர்கள் கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்தருள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நம்ம இந்திய தேசத்துக்காக வேண்டிக்கிறோம். இந்திய தேசத்திலும் கூட இம்மட்டுமாக இந்த வைரஸினால் 34 லட்சத்துக்கு மக்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக வருகிறோம், அவர்களுடைய குடும்பங்களுக்காக வருகிறோம். அதிலும் 25 லட்சத்துக்கு மக்களுக்கு மேலாக குணமடைந்ததற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். மீதமுள்ள ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீரே உள்ள பயத்தை நீர் நீக்கி போட்டுள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். உள்ள முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுக்கு எடுக்கும் ட்ரீட்மெண்ட்டை நீரே ஆசீர்வைத்து எல்லோரும் பூரண சுகம் பெற்று வீடு வந்து சேர நீர் கிருபை செய்துள்ளோம். எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தமிழ்நாட்டிலும் இதுவரையுமாக 4 லட்சம் மக்களுக்கு மேலாக அந்த பாதிப்பில் பாதிக்கப்பட்டு 3 லட்சம் மக்கள் அதில் சுகமடைந்ததற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ட்ரீட்மெண்ட்டில் உள்ள மற்ற மக்கள் ஒவ்வொருவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வைரஸினால் இம்மட்டுமாக எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறார். ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குடும்பங்களுக்கு ஆறுதலும் தேறுதலுமா இருந்து அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட அந்தந்த நாட்டிலும் உள்ள அந்தந்த அரசாங்கங்கள் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட நீர் கிருபை செய்தருள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இப்பொழுதும் எங்களுடைய இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குவாரண்டைனில் இருப்பவர்களுக்காகவும் இன்னும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு இருப்பவர்களுக்காகவும் ஐசியூலையும் வென்டிலேட்டரிலும் இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீரே அவர்களுக்கு நல்ல இது மன உறுதியை நீர் கொடுத்தரலும், பயத்தை நீக்கி போட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை நீரே ஆசீர்வதித்தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அவர்களுக்கு கொடுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்ல நீரே அவர்கள் முழு திருப்தி அடைய நீர் கிருபை செய்துள்ளோம். அவர்கள் எடுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற இடத்திலே நல்ல உணவு அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும் நல்ல தங்குவதற்கு அவர்களுக்கு ஏற்ற பெட் வசதி இன்னும் மருந்து வசதிகள் எல்லாம் அந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும் எந்த வித குறை இல்லாதபடிக்கு அவர் நல்லபடியாக கவனிக்கத்தக்கதாகவும் அந்தந்த அரசாங்கங்கள் நல்ல முயற்சிகள் எடுத்து சீக்கிரத்திலே மக்கள் பூரண குணமடைந்து சுகம் பெற்று அவர்கள் வீடுகளுக்கு வந்து சேர நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தருள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இன்னும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவியா இருக்கும், சேவை மனப்பான்மையோடு உதவியா இருக்கும் எல்லா ஃப்ரண்ட்லைன் டாக்டர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காகவும் நர்சஸ்க்காகவும் இன்னும் பேராமெடிக்கல் ஸ்டாஃபுக்காகவும் இன்னும் டெக்னீஷியன்ஸ்க்காகவும் லேப் டெக்னீஷியன்ஸ்க்காகவும் இன்னும் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்காகவும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பங்களை மறந்து அதிக நேரமாக ஹாஸ்பிட்டலே அந்த மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையோடு அவர்கள் உதவிக்கரம் நீட்டி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பாதுகாப்பை கர்த்தர் தருவாராக. நீர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே நல்ல சுகம் பலன் ஜீவன் கொடுத்தரலும் நல்ல உறுதியை கொடுத்து அவர்கள் சேவையை நீரே ஆசீர்வைத்து அவர்களை இரண்டத்தினையும் ஆசீர்வைத்தரல வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அவர்கள் சேவை மனப்பான்மையோடு செய்யும் அவர்களுடைய சேவையை மக்கள் சில பேர் அதை கொச்சைப்படுத்தி அவர்கள் மனதை புண்படுத்தும்படியாக நடந்து கொண்டு இருக்கும் இந்த காலங்களிலே நீரே அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுத்துடலாம். எந்த விதமான பாதிப்புகளும் அவருக்கு வராதபடிக்கு மன சந்தோஷத்தை கொடுத்துட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நம் காவல்துறையினருக்காகவும் இன்னும் தன்னார்வல மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களும் தங்களுடைய மக்களுக்காக முன்னின்று செயல்பட்டு 24 மணி நேரம் அவர்கள் உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கிறதற்காக பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் எந்த பாதிப்பும் வராதபடிக்கு பூரண விடுதலை ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இன்னும் இந்த பாதிப்பினால் சில நகரங்களிலே விசேஷமா தமிழ்நாட்டிலும் கூட சேலம், கோயம்புத்தூர் போன்ற நகரங்களிலும் நம்ம இந்தியாவிலே மகாராஷ்டிரா, டெல்லி, பீகார் போன்ற இடங்களிலுமாக இந்த தொற்று இன்னும் அதிகமாகிக் கொண்டு வருகிறதற்காக வருகிறோம். நீரே இந்த மக்கள் மனதில் நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுத்து அரசாங்கம் கொடுக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு இதையும் அவர்கள் கடைபிடிக்க நீர் கிருபை செய்தரலாம். சீக்கிரத்திலே அந்த தொற்றெல்லாம் சீக்கிரத்திலே குறையத்தக்கதாகவும்
இந்தியாவிலேயே உலகத்திலேயே இது கொரோனா இல்லாத ஒரு நம்ம இது ஒரு நிலையை நீர் கொண்டு வர போறதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அதற்காக அரசாங்கங்கள் எவ்வளவு முயற்சி, ஒவ்வொரு நாட்டிலும் அரசாங்கங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்து அவர்கள் இந்த மக்களுக்கு எவ்வளவு அட்வைஸ் கொடுத்துட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த இது உத்தரவுகளுக்கு மக்கள் கீழ்ப்படிந்து ஒத்துழைப்பு கொடுக்க நீர் கிருபை செய்திடலாம். ஒவ்வொருவரும் மாஸ்க் அணிந்து அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது மட்டும் அத்தியாவசிய பொருட்களுக்காக மட்டும் வெளியே செல்ல நீர் கிருபை செய்ய அவர்கள் மனதில் அவர் உறுதியை கொடுத்திடலாம். அவ்வாறே 60 வயதுக்கு மேலான உள்ள எல்லா வயதானவர்களையும் நல்லபடியாக பாதுகாப்பாய் அவர்கள் வைத்துக் கொள்ளத்தக்கதாகவும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாகவும் நீர் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள நீர் கிருபை செய்துள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இன்னும் இறந்தவர்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும். இன்னும் அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமா இருந்த ஒவ்வொரு அரசாங்கமும் அவர்களுடைய தேவைகளை சந்திக்க உதவிக்கரம் நீட்ட நீர் கிருபை செய்திடலாம். இன்னும் இன்னும் இந்த மருந்து மாத்திரைகளுக்காக ஒவ்வொரு நாட்டிலும் கண்டுபிடிக்க முடியும் எடுத்துக்கொண்டு இருக்கும் முயற்சிகளுக்காக நம்மிடம் வருகிறோம். நீரே அதை ஆசீர்வதித்து ஏற்ற வழியில் மருந்துகளை நீர் நல்லபடியாக சக்சஸாக கண்டுபிடித்து அது மக்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய போறதற்காகவும் அதற்கு முன்பாகவே நீர் இந்த கொரோனா வைரஸை இந்த உலகத்தை விட்டே நீர் எடுக்க போறதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் மருத்துவமனைகளிலே இந்த கொரோனாவுக்காக மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த காலங்களிலே மக்கள் ஏற்கனவே ஒரு பாதிக்கப்பட்ட மற்ற வியாதிகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் இன்னும் அவர் நாள்பட்ட வியாதி சுகர் மாதிரி பிபி போல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கும் மக்களுக்கு அவர்களுக்கு சரியான வழியில் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு குறைவு இருக்கிற அந்த குறைவுகளை நிறைவாக்கி மருத்துவமனைகளில் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தக்கதாகவும் கொரோனாவை ஒரு பாதிப்பாக ஒரு வியாதியாக வைத்து அதுக்கு தனி கவனம் செலுத்தவும் மற்ற எல்லா வியாதிகளுக்கும் மக்கள் அந்தந்த மருத்துவமனைகள் அதற்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். எல்லா மக்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து சீக்கிரத்திலே இந்த கொரோனாவை முடிவுக்கு கொண்டு வரத்தக்கதாக முன்னின்று செயல்பட அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கிருபை செய்திருக்க வேண்டுமாய் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம். நாமத்திற்கே துதியங்கனும் மகிமை வரக்கூடாது சுவாமி. ஆமீன். ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கண்டுபிடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்கள்ல ஆண்டவரே இந்த வாதிகள் எல்லாம் ஒளியட்டும் தகப்பனே. அப்பா கர்த்தர் நீங்க ஆண்டவர் எங்களை அழிவுக்கு நீங்களாக்கி இந்த ஒரு விஷயம் அப்பா எங்களுக்கு மேல் இரக்கம் காட்டும்படியாக நாங்க செபிக்கிறோம் சுவாமி. தேசத்துல ஆண்டவரே அப்பா ஒரு செழிப்பு பெறுகிறதற்கு கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீங்க கிருபைகளை தரும்படியாக செபிக்கிறோம். ஆமேன். அடுத்த குறிப்பாக தேசிய பேரிடர்களுக்காக ஜெபிக்கலாம். Praise the Lord. கேக்குதா? இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் என்ற பாடலை பாடுவோம். இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ. மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான எம்மக்ரமையா, மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான எம்மக்ரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. என்மேல் பாராட்டின உமதன்பு என்ன நான் செய்திடுவேன். நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான எம்மக்ரமையா, மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான எம்மக்ரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய்
என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எந்த பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே, மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளினி. பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நன்றி ஆண்டவர். இந்த மாலை வேளையிலும் கூட சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது என்று வசனம் சொன்னது போல ஒருமித்து நாங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஜெபங்களை கண்ணோக்கி செய்து கேட்கும்படியாக நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய பிரசனத்துக்கு நேராக இந்த ஜெப குறிப்புகளை அவருடைய பாதபடியிலே வைக்கிறோம். ஆண்டவர் இந்த காலத்திலும் கூட உலகத்திலே பல்வேறு விதமான தேசங்களிலும் பல்வேறு விதமான பிரச்சனைகள், இதோ நம்முடைய இந்திய தேசத்திலும் கூட மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு, அஸ்ஸாம் மாநிலத்திலும் பீகார் மாநிலத்திலும் கர்நாடகா கேரளா மற்றும் நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட நிலச்சரிவுகள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மனுபுத்திரர் மேல் கண்ணோக்கமாய் மனம் இறங்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் கிருபை கூறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் மனுபுத்திரர் மேல் அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படி அவர் மனுபுத்திரர்கள் மனம் திரும்பவும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவர் அவர் உள்ளத்திலே அவருடைய வசனங்களை விதைக்கும்படியாக பல்வேறு விதமான ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார்கள். அதன் மூலமாகவும் இந்த வசனங்கள் வளர்ந்து மனுபுத்திரர் மேல் எல்லா மனுஷர் மேலும் அது வசனம் விதைத்து வளரவும் மக்கள் மனம் திரும்பவும் பாவங்களை விட்டு விடவும் ஆண்டவர் கண்களை தயவு கிடைக்கும்படி எல்லா மனுபுத்திரர் மேலும் நமக்கு ஆண்டவர் கண்கள் தயவு கிடைக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்தியாவில் மட்டுமல்ல மற்ற தேசங்களிலும், அமெரிக்கா தேசம், கலிபோர்னியாவிலும் கூட காட்டு தீயாக இருக்கிறது. நாம் இதுக்கு முன்பாக இவ்வளவாய் பார்த்ததில்லை. அது போல லூசியானிலும் டெக்சாஸ் மாநிலத்திலும் சூறாவளி காற்றுகள் போன்றவற்றால் தேசங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா தேசத்திலும் கூட ஆண்டவர் கண்ணோக்கமாயிருக்கும். ஆண்டவர் அறிந்த தேசம். அந்த தேசத்திலே கூட மக்கள் ஆண்டவருடைய பிரியாதபடிக்கு மறுபடியும் ஆண்டவரிடத்தில் சேரும்படியாக நான் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய கோபாக்கினை குறையும்படி ஒருவேளை ஆண்டவருடைய கிருபை மக்கள் மேல் இருக்க வேண்டும். அதுக்காக ஜெபிக்க வேண்டும். மற்றும்படியாக இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்கள், வீடு இழந்தவர்கள், உயிர் இழந்தவர்கள் மற்றும் மீட்கப்பட்டவர்களின் தேவைகள் சந்திக்கப்படும். இந்த காலத்திலும் கூட எவ்வளவு மக்கள் வருத்தத்தோடும் எவ்வளவு பேர் அவர்கள் உறவுகளை இழந்து வருத்தத்தோடு இருப்பார்கள். அவர்களுக்கு எவ்வளோ சேதங்கள் இழந்திருக்கும். அவர்களுக்கு கூட ஆண்டவர் மனம் இறங்கி அவர்கள் தேவைகளை சந்திக்க கூட அது அரசாங்கம் அவர்களுக்கு உதவியாக இருக்கவும் ஆளுகிற தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் மக்களுக்கு தேவையான எல்லா தேவைகள், பொருள் தேவைகள், அவர்கள் பண்ண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அவருடைய பாதப்படியிலே வைத்திருக்கிறோம். நாம் ஒருமித்த ஆண்டவருடைய கிருபையை பெரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர்
மகா இரக்கமுள்ளவர், மகா உன்னதமானவர், மகா இரக்கமுள்ளவர். அவருடைய ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். ஜெபங்களை தயவாய் கேட்கும்படி நாம் மனவுருக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார் விசுவாசத்தோடு அவருடைய அனுக்கிரகத்தை நாம் பெற வேண்டும். அப்பொழுது தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குறுத்திருக்கிறார். இப்படியாக ஆண்டவருடைய சேமத்தை, ஆண்டவர் கிருபை இந்திய தேசமும் உலக மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த 2020 எல்லா மக்களும் மனம் திரும்பும்படியாக அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக, பாவங்கள் நடைபெறாதபடிக்கு, எந்த சேதமும் நம் உலகத்திலே நடைபெறாதபடிக்கு அவருடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய ஜெபங்களை கேட்டபடியா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் எங்களுக்காக வாக்குடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறபடியினாலும் நாம் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்களை எடுக்கிறோம். பரம தந்தையே, ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வசனத்தின் சொல்லபடி தக்கதாவே இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே நாங்கள் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களையும் பூமி அதிர்ச்சிகளையும் ஆண்டவரே பல இடங்களில் ஆண்டவரே காணப்படுகிறதே தகப்பனே. இந்த நாட்கள்ல கர்த்தாவே ஆண்டவர் நாங்கள் இடர்கள் அடைந்து விடாதபடி கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல நாங்கள் இருந்து முடிவு பரிந்தம் நிலை நிற்கிறதற்கு கர்த்தர் கிருபையுள்ள தரும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆமென், ஆமென். அடுத்த ஜெப குறிப்பு உலக சமாதானத்திற்காக பண்ணலாம். ஜெயா ஜெயா வந்து பேங்க்ல ஹெல்ட் அப் ஆயிட்டா, அது பதில் மாமா பண்ணுவாங்க. தரமாமா அன்மியூட் பண்ணீங்க. எந்த கண்மலையானவரே, அதுல ஷெட்யூல் படி ஹென்றி வர முடியல, பேங்க்ல இருக்கானா, அதனால நாங்க எந்த கண்மலையானவரே அப்படிங்கிற பாட்டுல 2 ஸ்டான்ஸ் நாங்க எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர், தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன்,
ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஜெபிக்கலாம். உலக சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதல் பாயிண்டாக இன பாகுபாட்டின் நிமித்தம் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நேரத்தின் கத்தாவை நாங்கள் ஜெபிக்கிற ஜெப குறிப்பை சமைத்து வைத்து ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, இன பாகுபாட்டு நிமித்தம் யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் மூலமாய் இருக்கிறார்களோ கத்தாவே, அவர்களுக்கு கத்தாவே நீர் போதுமானவராய் இருக்க நீங்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, அவர்கள் எல்லாராலும் நேசிக்கப்படும் கத்தாவே, அவர்கள் எந்த விதத்திலும் ஒதுக்கி விடாதபடி அவளுக்கு கிடைக்க வேண்டிய தேவைகள், அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் கிடைக்கத்தக்கதாய் கத்த நீங்க உதவி செய்யணுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. அவர்கள் எந்தெந்த இடங்களில் இருந்தாலும் கத்தாவே, அந்தந்த இடங்களுக்கு கத்தாவே நீர் அவளுக்கு ஏற்ற ஆட்களை அனுப்பி கத்தாவே, அவளுக்கு என்ன தேவையோ, எப்படிப்பட்ட காரியங்களுக்கு செயல்பட வேண்டுமோ எல்லாவற்றையும் கொடுத்து நீங்கள் அவர்களை பாதுகாத்தவர்களுக்கு எல்லா காரியங்களும் அன்பின் நிமித்தம் ஒவ்வொருவரும் கத்தாவே உமக்குள்ளாய் கட்டப்பட கத்த உதவி செய்யணுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, உலகத்தில் இருக்கின்ற இந்த கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிற காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, 30% கிறிஸ்தவர்கள் உலகத்தில் காணப்படுகிற ராஜா. ஆண்டவரே கத்தாவே, கடைசி நாட்கள் வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நிலைமையில் கத்தாவே இங்கெல்லாம் கத்தாவே ஆண்டவரே மக்கள் கத்தாவே இந்த பிள்ளைகள் கத்தாவே பாதிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கணுமையா. விசேஷித்த விதமாய் ராஜா ஃபீல்டு இருக்கின்ற ஒவ்வொரு மிஷனரி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. அவர்கள் செய்கின்ற ஊழியத்தின் நிமித்த கத்தாவே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு கத்தாவே ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள் ராஜா. ஆனாலும் கத்தாவே ஆண்டவரை எல்லாவற்றையும் கத்தாவே வெளியில அறிக்கை செய்ய முடியாதபடி பல பிரச்சனை நிமித்தம் கத்தாவே அவர்கள் அமைதியா இருக்காங்க ராஜா. அவர்களை ஒவ்வொருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அவர்கள் யாரும் கத்தாவே எந்த இடத்துல கத்தாவே துன்புறுத்தப்படாதபடி கத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அப்படிப்பட்ட காரியங்கள் நிகழும் போது ஞானமாய் நடக்க ஆண்டவரே நீர் கத்தாவின் வாயோடு இருந்து பேசி ராஜா அவளுக்கு ஏற்ற பாதுகாப்பை கட்டளையிடணுமாய் நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. அப்பா, அந்த நாளில் எலியாக்கு கத்தாவே ஆண்டவரே நீர் அநேக ஆண்டவரே படையாட்களை நீ கொடுத்து கத்தாவே அவளுக்கு எல்லாவற்றையும் நீ செய்திரே. அதே போல கத்தாவே உம்முடைய பிள்ளைகளை கத்தாவே நீர் பக்கபலமாய் இருந்து பாதுகாத்து நீங்க வழிநடத்த நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே துதிக்கிறோம் ஐயா. சங்கீதம் 122:6 சொல்லப்பட்டபடி எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது ராஜா. ஆண்டவரே, எருசலேமின் சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டி இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அங்க இருக்கின்ற எல்லா பிரச்சனையும் கத்த அறிந்திருக்கின்றதையா. ஆண்டவரே, ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை பார்க்கும்போது என் தேவனுடைய வாசல் பாதங்கள் அதிக பக்கத்துல இருக்குன்னு நாங்கள் அறிகிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தாவே நீ சீக்கிரமாய் வருகிறீர் என்று சொல்லி எங்களுக்கு காண்பிக்கிறது ராஜா. கிருபியா இறங்கி ஆண்டவரே அந்த எருசலேமுக்கு எல்லா பிரச்சனையும் மாறும் கத்தாவே. அவருடைய சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உலகத்துக்கு அகதிகளுக்காக நாங்கள் செபிக்கணும் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் எப்படியா இந்த இடத்துக்கு வந்தார்கள், எந்தெந்த இடங்களுக்கு சொல்லி நாங்கள் அறியோம் ஐயா. ஆனாலும் கத்தாவே அநேகம் பேர் உண்டு கத்தாவே ஆண்டவரே தங்களுடைய சொந்த இடத்தை விட்டு, தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு, தங்களுடைய சொந்த மக்களை விட்டு கத்தாவே மக்கள் பிரிந்து கத்தாவே ஒவ்வொரு இடங்களில் வாழ்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே, விசேஷமாய் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கின்ற அந்தந்த கத்தாவே அந்த காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கணும் ஐயா. ஆண்டவரே, அந்த இடங்களுக்கு முகாம்கள் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே நீங்க கத்தாவே எங்களுக்கு போதுமானவராய் இருக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும் கத்தாவே. அவர்களும் கத்தாவே மற்றவர்களாய் இணையத்தக்கதாய் அவர்கள் யார் என்று பேதம் பார்க்காதபடி கத்தாவே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் நம்முடைய ஆட்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நினைத்து கத்தாவே அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யத்தக்கதாய் அவருடைய தேவைகள் ஒவ்வொன்று சந்திக்கப்படத்தக்கதாய் நீ கத்த கிருபை செய்யணுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. கிருபையா இறங்கி கத்தாவே அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க, ஆசீர்வதிங்க கத்தாவே. சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பஞ்சம், பசி, பட்டினி, வறட்சி போன்ற காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, பல பகுதிகளில் கத்தாவே ஆண்டவரே மழையினால் கத்தாவே எப்படிப்பட்ட அழிவுகள் நிறைந்திருக்கின்றன கத்தாவே. அப்ப அந்த அழிவுகளிலிருந்து கத்துற ஆண்டவரே எல்லாரையும் கத்தாவே பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆண்டவரே, அழிவு ஏற்பட்டது நிமித்தம் கத்தாவே அந்த இடங்களில் இருக்கின்ற எல்லாவித கத்தாவே ஆண்டவரே
பிரச்சனைகளையும் கத்த பார்த்து கத்தாவே அவருடைய தேவைகளை சந்திக்க நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. மக்கள் பசியினால் வாடுகின்ற காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. விசேஷமாய் கத்தாவே இந்த லாக்டவுன் சமயத்து கத்தாவே அநேக மக்கள் கத்தாவா ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே வேலையின்மையின் காரணமாய் கத்தாவே தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே மாய்த்துக் கொள்கிற அளவுக்கு இருக்கிறாங்க தகப்பனே. ஐயா இந்த பிரச்சனைகளை கத்த மாற்றுங்க ஆண்டவரே. தங்களை எப்படியாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய தேவைகளை எப்படியாய் சந்தித்துக் கொள்ள வேண்டும் சொல்ல முடியாதபடி கத்தாவே மக்கள் கத்தாவே எவ்வளவோ பிரச்சனைக்கு ஆளாகி இருக்காங்க கத்தாவே. ஒவ்வொரு நாளும் கத்தாவா ஆண்டவரே நீர் அவர்களை பாதுகாக்க நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கத்தாவே கவர்மெண்ட் கொடுக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்று கத்தாவே அவர்கள் கைக்கு சரியான புள்ளையில் போய் சேரும் கத்தாவே. அதன்மாய் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளும் கத்த நீங்க உதவி செய்யணுமாய் நாங்கள் செபிக்கின்ற தாப்பனே சோத்தரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே விசேஷித்த விதமாய் ராஜா மீடியாஸ்காய் நாங்கள் செபிக்கின்றோம் கத்தாவே. ஆண்டவரே உள்ளதை உள்ளதென்றும் கத்தாவை உண்மையாய் எடுத்து சொல்லக்கூடிய மீடியாக்களை கத்த உருவாக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாதி காரியங்கள் மீடியாக்கள் மூலமாய் கத்தாவே ஆண்டவரே எல்லாருக்கும் கத்தாவே ஆண்டவரே பல விதமான பயமுறுத்தல்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன கத்தாவே. ஆண்டவரே மீடியாக்கள் ஆண்டவரே எந்த காரியத்தை ஓபன் பண்ணாலும் ஒரு நல்ல செய்தியோ நல்ல காரியங்களோ இல்லாதபடி கத்தாவே எல்லாம் கத்தாவே ஆண்டவரே கேட்பதற்கு ஒரு துர்ச்செய்திகளாய் காணப்படுகிறது ராஜா. ஆண்டவரே இந்த மீடியாக்கள் அதை சொல்வதை கத்தாவே சரியான முறை சொல்ல உதவி செய்யுங்க ராஜா. அதை எடிட் பண்ணின்றவங்க கத்தாவே அது வேலை செய்யணும் ஒரு கத்தாவே இந்த நியூஸை கேதர் பண்றவங்க எல்லாருக்கும் நாங்கள் செபிக்கின்றோம் கத்தாவே. ஆண்டவரே அவர் சரியான முறை நியூஸை கேதர் பண்ணவும் உண்மையான நியூஸை கொண்டு வந்து கத்தாவே மக்களுக்கு சொல்லவும் கத்த உதவி செய்யுங்க ராஜா. அவங்க சோத்தரிக்கிறோம் ஐயா. கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. அப்ப அந்த மீடியாஸ் மூலமா கத்தாவே அநேக பாவங்கள் அநேக பிரச்சனை வளர்ந்து கொண்டிருந்தாலும் கத்தாவே அதிலும் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது கத்தாவே. மக்கள் கத்தாவே சரியான பயன்படுத்த கத்த உதவி செய்யணுமாய் நாங்கள் செபிக்கணும். அதுக்கு இருக்கின்ற எல்லா மீடியாஸ்காய் நாங்கள் செபிக்கணும் ஐயா. விசேஷத்த விதமாய் ராஜா ஆண்டவரே உம்முடைய நாமத்தை வைத்துக்கின்ற மீடியாக்களுக்காய் நாங்கள் செபிக்கணும் கத்தாவே. உண்மையை உண்மையாய் பேசவும் கத்தாவே. உம்முடைய காரியத்தை உண்மையாய் அவர்களை சொல்லவும் கத்தாவே. மக்கள் பயப்படும்படி எந்த காரியத்தையும் சொல்லாதபடி ஆண்டவரே நீர் எல்லாருக்கும் அன்பை கொடுத்தது போல அவர் மூலமாய் கத்தாவே அவர் உம்முடைய அன்பை அந்த மீடியாக்கள் சொல்லத்தக்கதாக கத்த தெரிவிச்சீங்க ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் கத்தாவே, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அது மாத்திரம் அல்லாதபடி கத்தாவே ஆண்டவரே இந்த கொரோனா நாட்கள் மட்டுமல்லாதபடி கத்தாவே மக்கள் பல காரியங்களுக்கு கத்தாவே ஆண்டவரே அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க ராஜா. ஆண்டவரே கத்தாவே வலது கைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களா எங்களுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே அவர்கள் கத்தாவே ஆண்டவரே எதை எப்பொழுது செய்ய வேண்டும் எதை எப்படியாய் நடத்தி கொள்ள வேண்டும் சொல்லி வித்தியாசம் தெரியாத மக்களாய் வாழ்கின்ற இந்த மக்களுக்காய் நாங்கள் பாரத்தோடு செபிக்கின்றோம் ஐயா. விசேஷத்தமாக கிராம பகுதியில் இருக்கின்ற மக்கள் சயின்ஸ்காய் நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த மக்களுக்கெல்லாம் கத்தாவே எப்படி உலகத்தில் வாழ வேண்டும் எந்தெந்த காரியங்களை பேச வேண்டும் எப்படி செய்யணும் சொல்லி தெரியாதபடி கத்தாவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற காரியங்களுக்கு எடுத்துரைக்க கத்தாவே நீங்க கத்தாவே ஆண்டவரே ஞானத்தை கொடுக்க நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. ஒவ்வொரு மக்களும் கத்தாவே தங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு விழிப்புணர்வோடு இருக்கத்தக்கதாய் கத்த கிருபை செய்கிறாங்க ராஜா. தன்னுடைய வாழ்க்கைக்கு நாம் எதற்காக இருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் சொல்லி அவர் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளத்தக்காய் உதவி செய்யணுமாய் நாங்கள் செபிக்கின்றோம் கத்தாவே. பிசாசானவன் கத்தாவே எல்லாருடைய மனக்கண்ணையும் குருடாக்கிக்கின்றது நாட்டில் கத்தாவே நீரவுடைய கண்களை திறந்து ராஜா. வாழ்வாதாரத்தை மாத்திரமல்ல தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கத்த கொடுக்க நாங்கள் செபிக்கணும் ஐயா. முழுதுமா எங்களை சுமத்து தாழ்த்துக்கிறோமையா. கொடுக்கப்பட்ட முழு செப குறிப்பும் சுமத்து வைக்கிறோமையா. ஆண்டவரே எங்களுடைய உலகத்தினுடைய சமாதானம் முழுவதும் கொடுக்கிறோமையா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்ன வாசனத்தின்படி கத்தர் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காய் மட்டுமல்ல உலகத்துக்காய் எங்களுடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர் ராஜா. அதை ஒவ்வொரு ஞானமும் பெற்றுக்கொள்ள கத்த உதவி செய்கிறாங்க. முழுமா இந்த ஜப குறிப்பை சமத்து தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கண்டுபிடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே அப்பா பிசாசானவன் ஆண்டவரை எவனை விழுங்கலாமோ என்று தீவிரித்துக் கொண்டு ஆண்டவரே அப்பா இருக்கின்ற அந்த நாட்கள்ல கர்த்தராவே ஆண்டவரே இயேசுவே அப்பா உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் தஞ்சம் புகுந்து அப்பா நாங்கள் ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் நீங்க கிருபைகளை தந்துபடினால ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை ஆண்டவரை நாங்கள் எடுத்து சொல்றதற்கும் இந்த நாட்கள்ல கர்த்தாவே நீங்க எங்களுக்கு பலத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே உம்முடைய வசனத்தை இந்த காஸ்பலை எடுத்து சொல்றதுக்கு கர்த்தர் கிருபைகளை கொடுங்கப்பா. ஆமென். அடுத்த பிரேயர் பாயிண்ட்க்கு சொல்லலாம். பிரகாஷ் அடுத்த ஸ்லைட். ஷூரா.
நாம் ஜெபிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜெப குறிப்பின் ஒழுங்குபடி பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஞானம், அறிவு மற்றும் பலத்துடன் வழிநடத்த நாம் ஜெபிப்போம். இந்த வேத வசனத்தை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறும் இடத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரும் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்றும் ஏற்ற சமயத்தில் வேண்டிக் கொள்ள தினத்தன்று நாங்கள் அறியாதிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளால் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆவியானவரை வழிநடத்தலுக்காக நாங்கள் எங்களை நாங்களே தாழ்த்தி இந்த இரவு வேளையிலே நாங்கள் கருத்துக்கள் ஒப்புக்கிறோம். சுவாமி, ஆவின் வரங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அதற்கு பாத்திரவான்களாக இருக்கவும் உமக்கு ஏற்ற வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய நாவினாலே மாத்திரமல்ல சிந்தையாலும் செயலாலும் நடந்து காட்டவும் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த முடத்திலே நாங்கள் என்று மன்றாடுகிறோம். சுவாமி, இந்த பரந்த உலகத்திலே விஞ்ஞானமும் அறிவும் தொழில்நுட்பமும் நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்திலே ஏழு பாவிகளாகிய எங்களை பரதேசிகளாக இந்த பூலோகத்திலே சஞ்சரித்து கடந்து போகின்ற எங்களை வழிநடத்த இந்த பரிசுத்த ஆவியானவரின் துணை எங்களுக்கு தேவை. சுவாமி, அவரை எங்களுக்கு தேற்றரவாளனாக தந்திருக்கிறீர். எங்களை வழிகாட்டியாக வேத வசனங்களை நினைவூட்டவும் எங்களுடைய இருதயங்களை உம்மிடத்தில் திருப்பவும் அவர் வல்லவர். இதை அறிந்து உணர்ந்து இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாமல் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிநடத்த ஒப்புவிக்கிறார். உடைய கிருபைக்காகவும் இறக்கத்திற்காகவும் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்கின்ற நாள் மனதை ஒவ்வொருவருக்கும் தரவும், முக்கியமாக நமக்காக சேவை செய்து இந்த சபைக்காக பாடுபட்டு உடைய சன்னிதானத்திலே இருக்கின்ற தேவ சகாயத்தில் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் ரட்சிப்புக்காக வழி தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வழியிலே போனோம். ஒருவனும் நீதிமான் இல்லை என்று நம்முடைய வேத வசனம் எங்களை எச்சரித்து
எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சாமி. குறைகள் குற்றங்களை நாங்கள் காண்கிறோம், உண்மை அறிந்திருக்கிறோம். உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை சத்திய வசனங்களுக்கு தெரிவிப்போம். ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் நினைவு கூர்ந்து உங்களுடைய ரட்சிப்பின் கிரியைக்கும் உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்திற்கும் நாங்கள் எங்களை பாத்திரவான்களாக்கிக் கொள்ள தேவ சகாயம். குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள், மூத்த அங்கத்தினர்கள், இளைய தலைமுறை, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஒவ்வொருவருடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், சந்தேகங்கள், வாழ்க்கையில் திசை தெரியாம இருக்கின்ற காலகட்டங்கள் உண்டு சாமி. ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த என்னுடைய குடும்பத்திலும் அநேகம் பேர் ஊழியத்தை செய்கின்ற உமக்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய உழைப்பை தந்து உடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்றிருக்கின்ற அடியார்கள் எல்லாரையும் நாங்கள் நினைப்போம். அவளுக்காக, அவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் இந்த குடும்பங்களிலே அநேக சாபங்கள், கட்டுகள் இவைகள் உள்ளன சுவாமி. எங்கள் உள்ளத்தில் உள்ள எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும், எங்களுடைய துக்கங்களை, துன்பங்களை, சந்தேகங்களை, திசை தெரியாமல் இருக்கின்ற காரியங்களை நாங்கள் எல்லாரோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் உம்முடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார். நாங்கள் எல்லா காரியத்தையும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியாமல் போனாலும் உம்முடைய வசனம் எங்களை எபிரேயர் நிறுவனத்தின் மூலமாக இவ்வாறாக எங்களை வழிநடத்துகிறது சுவாமி. எபிரேயர் 10:23 மூலமாக நாங்கள் உம்மை நோக்கி வருகிறோம். அல்லாமலும் நன்னம்பிக்கையின் அறிக்கையை அசையாமல் பற்றி கொள்ள கடவுள். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தப்படுவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் உற்சாகப்படுத்தப்படுவோம் என்றார். உம்முடைய தெய்வ வசனத்தை இந்த சாயங்கால வேளையிலே எங்களுக்கு தந்திருக்கிறீர் சுவாமி. அதே போல அவனவன் பெற்ற கிருபையின் வரத்தின்படியே அதை கொண்டு ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்றும் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் அதனால் நிதான புத்தியுள்ளவர்களாயிருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு மன தெளிவுள்ளவர்களாயிருங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும், முறுமுறுப்பின்றி ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். கடவுளுடைய பலவிதமான கிருபையின் நல்ல உக்ரானக்காரரை போல அவனவன் பெற்ற கிருபையின் வரத்தின்படியே அதை கொண்டு ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்களுடைய வேறுபட்ட தேவைகள், அந்த காலகட்டங்களிலே அநேக தேவைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. வயோதிப வயதுல தனிமை ஒரு காரணமா இருக்கும், பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகள் ஒரு காரணமா இருக்கும், நோய்வாய்ப்பட்டவர்கள், சிறு பிள்ளைகளை பராமரிக்க முடியாம தவிக்கின்ற வேலை செய்கின்ற தம்பதியர்களின் பண பற்றாக்குறைகள், அநேக விதமான எவ்வளவு பேருக்கு வாழ்கின்ற இல்லங்களிலே அவருடைய சுற்றுப்புறங்களிலே பிரச்சனை, ஒவ்வொருவருடைய தேவைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த அநேக குடும்பங்கள் ஒருமித்து இந்த நேரத்தில் ஜெபிக்கின்ற வேளையிலே ஒருவருடைய தேவைகளை நாங்கள் நமக்கு தெரியப்படுத்துவோம். நாங்கள் வாழ்கின்ற நாட்டையும் சமுதாயத்தையும் எங்களுடைய திருச்சபையையும் நாங்கள் நம்முடைய ஊழியத்தை நாங்கள் நினைப்போம். ஊழியக்காரரின்
குடும்பம் என்று நாங்கள் அழைத்துக் கொள்கின்றன. ஊழியத்தையும் சத்திய வசனத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அதன் பிரபல்யத்திற்காக பாடுபடுகின்ற அடியார்களை நினைவு கூர்ந்து இந்த குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரின் பாதுகாப்பிற்காகவும் அநேக தேவைகளை நீர் சந்தித்திருக்கிறீர் சுவாமி. ஆசீர்வாதமான வாழ்க்கையை அநேகருக்கு நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையிலும் உடைய சித்தம் உண்டு சுவாமி. உடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்புவித்து உம்மை பின்பற்றி வருகின்ற பிள்ளைகளாக உம்மை அறிந்து நீர் எங்களுக்கு செல்ல வேண்டிய வழியை போதிக்க நீர் வல்லவர் என்பதை அறிந்து துதிகன மகிமையெல்லாமக்கு சென்று கேட்டதின் கேட்டு வந்து யாவற்றை நீர் தர வல்லவராக இருக்கீங்க. நான் விசுவாசி மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை தந்தபடினால ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கே 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே இருக்கின்றேன் என்று வாக்களித்த என் நல்ல ஆண்டவரே, இந்த கடந்த நேரம் முழுமையாக எங்களோடு கூட நீர் அளவிடவாடி ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உமது நன்மையான பாதைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்து வந்த பாதையை நன்றியுள்ள மனதோடு நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுமையாக எங்களோடு கூட இருந்தீர், எங்களை வழிநடத்தினீர், எங்களை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, உமது பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. நீர் நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்கள் ஜெபத்திற்கான பதிலை தருகின்றீர் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக கடுமையான நாட்களிலே ஆண்டவரே, துன்பங்கள் நிறைந்த நாட்களிலே நாங்கள் கூடி வந்து இவ்வாறாக ஒருமித்தவர்களாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் நோக்கி பார்க்கவும், உம்மை நோக்கி எங்கள் வேண்டுதல்களை ஏறெடுக்கவும், எங்கள் கவலைகளை, எங்களுடைய துன்பங்களை, எங்களுக்கு இருக்கின்ற மன தாங்கலை நாங்கள் அறிக்கை செய்யத்தக்கதாகவும், இடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்யத்தக்கதாகவும் உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக எங்களை நீர் கூட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஐக்கியத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதிலே பங்கேற்ற ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடத்திலே வருகின்றோம். பங்கேற்க கூடாதவர்கள், முடியாதவர்கள், வேலையின் நிமித்தமாகவும் மற்ற பல்வேறு காரணங்களினாலே பங்கேற்க முடியாதவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று உம்மிடத்திலே கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, நீர்தாமே எங்களுக்கு சமாதானத்தை, மனதிலே பயத்தை எல்லாம் நீக்கி போட்டு தகப்பனே, நாங்கள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையுள்ளவர்களாக, சாட்சியின் பிள்ளைகளாக, நாங்கள் எங்களை உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகின்றவர்களாகவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகின்றவர்களாகவும் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஈவை தந்தருள வேண்டும் என்று உம்மிடத்திலே கெஞ்சுகின்றோம். எங்கள் மீது விழுந்த கடன் என்பதை நாங்கள் அதை உறுதியாக நம்பி உம்முடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக நீதாவி கிருபைத்தார். எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் விசேஷித்த வண்ணமாக சிறு பிள்ளைகளுக்காகவும் இடத்திலே வருகின்றோம். இந்த ஜெப நேரம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிலே பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தலும். பெரியவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் நன்மைகளினாலே திருப்தியாக்கி அருள வேண்டும் என்று உங்களிடத்திலே கெஞ்சுகின்றோம். விசேஷித்த வண்ணமாக இந்த வாரத்திலே இன்றைய நாளிலே தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சுரேஷ்காக இடத்திலே வருகின்றோம் சுவாமி. அந்த மகனை நீர் தாயின் கர்ப்பத்திலிருந்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வந்த வரவிருந்த ஆபத்துகளிலே சுகவீனங்களிலே நீர் உமது பரிசுத்த கரத்தை நீர் நீட்டி ஆண்டவரை அவனை பாதுகாத்து பராமரித்து வந்ததற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த புதிய ஆண்டை காணத்தக்கதாக நீ செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கொடுத்த அநேக ஆண்டுகளை காணத்தக்கதாக அவனையும் அன்று குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து காத்தருள வேண்டும் என்று உம்மிடத்திலே கெஞ்சுகின்றோம். உடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த மகன் வாழ சாட்சியின் ஜீவியத்தை ஜீவிக்கத்தக்கதாக நீதாமை கிருபை தாரும் சுவாமி. சுகத்தை, பலத்தை, நீடிய ஆயுளை தந்தருளும். அதே வண்ணமாக வருகின்ற 2ஆம் தேதி அன்று
தனது பிறந்த நாளை கொண்டாடப் போகின்ற ரிக்கி பேட்ரிக்காக இடத்திலே வருகின்றோம். அருமையான பிரகாஷுடைய மகன் காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அந்த மகனுக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அந்த மகனுக்கு கொடுத்திருக்கின்ற ஆர்வத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, நீதாமே அந்த மகன் துவங்க போகின்ற புதிய ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக, உமது நன்மைகளால் நிறைந்த ஆண்டாக, உமது கிருபைகளால் நிறைந்த ஆண்டாக இருக்கத்தக்கதாக உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, பெற்றோருக்கு உகந்த பிள்ளையாக வாழவும், படிக்கின்ற பொழுதும் ஞானத்தை நீ தந்தருளும் சுவாமி. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாத்திலும் நான் பங்கேற்கின்ற பொழுதும் வேண்டிய ஆண்டவரை இன்ட்ரெஸ்டை கொடுத்து நன்றாக படிக்கத்தக்கதாக ஞானத்தை நீ தந்தருள வேண்டும் என்று உங்களிடத்திலே கெஞ்சுகின்றோம். அதே விதமாக வருகின்ற 1ஆம் தேதி அன்று தங்களது திருமண நாளை கொண்டாடுகின்ற ஈனோவுக்காகவும் ரிஜாய்ஸ் மர்சிக்காகவும் இடத்திலே வருகின்றோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவரே நீர் அவர்களை இணைத்தீர், நீர் அவர்களுக்கு குடும்பத்தை கட்டி காத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பன் தாமே துவங்க போகின்ற புது ஆண்டு உம்முடைய பிரசன்னம் நிறைந்த ஆண்டாக, உமது வழிநடத்துதல் நிறைந்த ஆண்டாக, உமது ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக, உமது ஒத்தாசை நிறைந்த ஆண்டாக இருக்கவும், குடும்பத்திலே சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, நிறைவை தந்து ஆண்டவரே இந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்கும் இந்த திருமண நாளை கொண்டாடுகின்ற மக்களுக்கும் நீர் இதை போலத்த அநேக ஆண்டுகளை காண நீ கிருபை செய்து ஒவ்வொருவரையும், குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்திருள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலே கெஞ்சுகின்றோம். இந்த இரவிலும் எங்களோடு நீர் தங்கியிருந்தருளும். எங்களுக்கு நீதாமே நல்ல சுக நித்திரையை தந்தருளும் சுவாமி. காலையிலே உம்மை துதிக்கும் துதியோடு நாங்கள் எழுந்திருக்கத்தக்கதாக நீதாமே கிருபை தாரும். இந்த நேரத்திலும் இந்த நாளை ஆரம்பிக்கின்ற பிள்ளைகளுக்காக இடத்திலே வருகின்றோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க அவர்களுக்கும் நீதாமே கிருபை தாரும் சுவாமி. மீண்டுமாக நாங்கள் ஒருவர் இத்தகைய ஜெப நேரத்திலே சந்தித்து உமக்கு துதி செலுத்த, உம்மிடத்திலே எங்கள் வேண்டுதலை ஏறெடுக்க எங்களுக்கு நீர் சுகத்தையும் பலத்தையும் தந்து காத்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நாம் எல்லோரும் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடன்காரருக்கு நாங்கள் மன்னித்து விடுகிறது போல நீரும் எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னித்து விடும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், ஆனாலோ தீமையிலிருந்து ரட்சித்தருளும். அதே நன்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன் பேரில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்து காத்தருள்வாராக. ஆமீன். மன்றாடி பாடி கிறிஸ்தோனாக நடந்து கொண்டே நீ உண்மையோடே செய்வாயாக. அப்போதை ஆசீர்வாதத்தை திரும்ப காண்பாய் நீதிமான். கர்த்தாவால் கைவிடப்படா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதது. ஆமென். ஸ்தோத்திரம். இவங்க போடுவோம். சுரேஷ் தேங்க்யூ வெரி மச். இந்த நேரத்துல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும், நல்ல அழகா ஜெபம் பண்ண ஒவ்வொருத்தருக்கும், விசேஷமாக சுரேஷ் ஹாப்பி பர்த்டே சுரேஷ். Many happy returns. God bless you to see many returns of this day. God be with your family. Vicky, what a second kaha greetings. Enoch in the
ஜோம் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நல்லா எல்லாருமே அழகாக ஜோம் பண்ணீங்க.